வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனல்ல ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐகான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்க பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் மாயம் பக்தி அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். நம்ம இப்போ சனி வக்ர பயிற்சி பார்க்க போகிறோம். 2026 ஒரு 138 நாளைக்கு நடக்குது. அது என்ன சார் வக்ரம் அப்படின்னா, ஒரு கிரகம் எப்படி முன்னாடி போயிட்டே இருக்கும், சுற்றிக்கிட்டே இருக்கும், அதோடைய வட்ட பாதையில் ஒரு சயின்ஸாகவே சொல்கிறேன். கொஞ்ச நாளைக்கு பின்னோக்கியும் வரும். அதான் நம்ம சைக்கிள் ஓட்டுற மாதிரி இல்லை, கார் ஓட்டுற மாதிரி தாங்க. முன்னாடியே போய்ட்டு முடியாது, தேவைன்னா பின்னாடியும் வரும். அந்த மாதிரி ஒரு ரிவர்ஸ் கீர் எடுத்துகிட்டு வராரு சனி பகவான். இது நிஜமாலேயே மேலே அந்த காஸ்மோஸில் இது நடந்துகிட்ருக்கு, ஆர்பிட்டில் நடந்துகிட்ருக்கு. அப்படி பின்னோக்கி வரும்போது என்னென்ன மாறுதல்கள், ஏன்னா இப்போ நம்ம வாழ்க்கையில் நடக்கிற இத்தனை சேஞ்சஸும் எதனால் அந்த கிரக நகர்வாள். இப்போ முன்னோக்கி போகிற கிரகம் பின்னோக்கி வருது. கிட்டத்தட்ட ரேவதி நட்சத்திரத்துலேருந்து உங்களுக்கு உத்திரட்டாதி, அதாவது மீன ராசிக்குள்ளேயே தான், வேறு ராசி உள்ளெல்லாம் மாறல, பாதங்கள் மாறுது. அதனால் என் வாழ்க்கையில் எந்தெந்த விஷயத்தில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்க போகுதுன்றது இப்போ பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றா கவனிச்சுட்டே வாங்க. இது கூட நிறைய பரிகாரங்கள், கோவில் போய் பண்ணுற மாதிரியும் சில பரிகாரங்கள், வீட்டில் இருந்தே பண்ணுற மாதிரி நிறைய பரிகாரங்கள் சொல்ல போகிறேன். ஒவ்வொன்றும் கவனிச்சுட்டு வாங்க, யூஸ் பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் வரும். சிம்ம ராசி, சிம்ம லக்னம் எப்படி இருக்குது? 1.5 வருஷமாக எப்படி இருக்குன்னு நம்மளுக்கே தெரியும். அஷ்டம சனி பிரித்து எடுத்து தான் இருக்கார். பட் நம்மளுக்கு நிறைய விஷயம் பாசிட்டிவாக நடக்கிறதுக்கு நிறைய இருக்குது நம்மளுக்கு. சரிங்களா? ஹெல்த்து ரெக்கவர் ஆகுது. 6 மாதத்துக்கு முன்னாடி, 1 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹெல்த் எப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். இப்போ இது இன்றைக்கி வரதுக்கு முன்னாடி கூட எனக்கு 2 சிம்மராசிக்கு கன்சல்டிங் பண்ணிட்டு தான் வந்தேன். ஹெல்த்து பெட்டர் ஆகிட்டே வருது. லைஃப்பில் பிஸ்னஸ் கொஞ்சம் பெட்டர் ஆகிட்டே வருது. சரிங்களா? அப்போ இந்த நேரத்தில் எந்தெந்த விஷயத்தில் ஜாகிரதையாக இருக்கணும் சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பணம் விஷயங்க. பணம் 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 க்ரிப்பு வச்சுக்கோங்க. ஏன்னா சிம்மம்ன்றது அவ்வளோ சீக்கிரம்லாம் செலவு பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் என் பணம் எவ்வளோ, யாருக்கு செலவு பண்ணணும், எதுக்கு செலவு பண்ணணும். ஏதோ ஒரு விஷயம் கிடைக்கிதுனா தான் செலவு பண்ணுவாங்க. பட் இந்த 1-1.5 வருஷம் அவங்களே லைட்டாக ஆட்டம் கண்டுடுச்சு. சரிங்களா? இப்போ தான் திருப்பியும் ஒரு 3 மாதமாக பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டேபிள் ஆகிட்டே வருவாங்க. சரி, இந்த பணம்ன்றத கையில் அந்த கண்ட்ரோல் கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஜெயிச்சிடலாம். இன்னொன்று, அந்த குடும்பத்தில் இருக்க சூழ்நிலைகள், கொஞ்சம் தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ் இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலைகளையும் நீங்கள் கையில் கொஞ்சம் பார்த்துக்கிட்டோன்னா சூப்பர். இந்த குடும்பத்தில் வர பிரச்சனைகள், இந்த பணத்தில் வர பிரச்சனைகளும் பார்த்திங்கன்னா, நீங்கள் பண்ண தப்பு, டைரெக்டாக நீங்கள் பண்ண தப்பை விட நீங்கள் யாருக்குன்னா காசு கொடுத்துருப்பீங்க, அது திரும்பி வராமல் அவஸ்தைப்படுவீங்க. நல்லா கவனிச்சு பாருங்கள். கொடுத்த காசு வெளியே வராமல் அவஸ்தைப்படுவீங்க. இல்லை உங்களுடைய காசு ஏதோ ஒரு விஷயத்தில் வெளியே சிக்கிக்கிட்டு வெளியே வராமல் அவஸ்தைப்படுவீங்க. இதுக்கெல்லாம் ஒரு டீஃபால்ட்டான கடவுள் அப்படின்னா லக்ஷ்மி நரசிம்மர். லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு ரொம்ப நல்லது. நீங்கள் நிறைய பேர் இந்த உக்ர தெய்வங்கள், உக்ர நரசிம்மர் அப்படி வச்சுருப்பாங்க வீட்டில். உக்ரமாக வேணாங்க, எப்போவுமே ஹஸ்பண்ட் ஒய்ஃபே வைங்குது. எந்த தெய்வ படமாக இருந்தாலும் ஆஞ்சநேயர், அதுக்கப்புறம் ஐயப்பன், இல்லை நம்ம சவுத் இந்தியாவில் பிள்ளையாரையும் சொல்லுவோம். இவங்களை தவிர்த்து இவங்களுக்கும் நீங்கள் நிறைய கதைகள் போனால் அவங்களுக்குலாம் மனைவியார் இருக்காங்க, தேடிப்பாருங்க. கதைகள் தேடிப்பாருங்க, கதைகளில் புராணங்கள் தேடிப்பாருங்க. வைக்கிறதுனா வைக்கலாம். நார்த் இந்தியாவில் பிள்ளையார 2 ஒய்ஃபோடு தான் வைப்பாங்க, சித்தி புத்தியோட. நீங்கள் வழிபாடு பண்ணுறது இருந்தால் ஓகே, இல்லை கணபதியை தனியாக வழிபாடு பண்ணுங்கள். இந்த தெய்வங்களை தவிர வேறு எந்த தெய்வமாக இருந்தாலும் குடும்பம் நடத்துகிற வீட்டில் ஜோடியாக தான் வைக்கணும். லக்ஷ்மி நரசிம்மரை நீங்கள் ஜோடியாக வைங்க. எந்த வீட்டில் வேண்டாம் அப்படின்னா, இப்போ சிம்ம ராசிக்கு யாராவது வீட்டில் செய்வினை பண்ணியிருக்காங்க அப்படின்னா உக்ர நரசிம்மரை மட்டும் வைக்கலாம் தனியாக. உடல் ரொம்ப மோசமாக இருக்குது, கடன் தலைக்கு மீறி போயிட்டுருக்கு, என்னை ஏமாத்துறாங்க, எனக்கு என் பணத்தை தராமல் ஏமாத்துறான்னு, அப்போ உக்ர நரசிம்மர் வழிபாடு பண்ணலாம். செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா நீங்கள் கள்ளழகர் கோவில், மதுரையில் கள்ளழகர் கோவில் இருக்குது. அந்த கள்ளழகர் வரத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு அங்கே வச்சவர் யாருன்னா லக்ஷ்மி நரசிம்மர். நிறைய பெருமாள் கோயில்களில் அந்த பெருமாள் மூலவரை கொண்டு வரதுக்கு முன்னாடி அங்கே நரசிம்மர் வச்சு வைப்பாங்க. ஏன்னா அந்த இடத்த அவர் பிடிச்சிருவார், அந்த க்ரிப்பு ப்ரொடெக்டராக இருப்பார். சரிங்களா? அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான சாமி.
அதனால் அவங்கள வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மராக வழிபாடு பண்ண எல்லாருக்குமே நல்லது. அது சிம்ம ராசிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. சனி பயிற்சிகள் அது வந்து சூப்பராக வேலை செய்யும். இது இன்னொன்று, சிம்ம ராசியும் ரொம்ப அனல் பறக்கும் ராசி, ரொம்ப ஹீட் உடம்பு, சரியான ஹீட் உடம்பு இவங்களும். உங்களுக்குமே நீங்கள் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப நல்லது. சனிக்கிழமை காலில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப நல்லது. தீபம் போடுறது நல்லது. வீட்லேயோ ஆஃபீஸ்லேயோ கோவில்லையோ. ஏன்னா இந்த ட்ரைனிங் சொல்லி தரும்போது நான் இப்படி தான் கேட்பேன், 3 இடத்துல என்னென்ன பண்ணுவேன்னு சொல்லுங்கள். ஒன்று வீடு, இன்னொன்று ஆஃபீஸ், இன்னொன்று கோவில். இது 3 தான் நம்மளுக்கு மெயின். மீதி எல்லாமே சும்மா வந்துட்டு போகிறது. வீடு பர்மனெண்ட்டாக போகணும். வீட்டில் சந்தோஷம் இருக்கணும்னா பணம் வேணும், பணம் வேணும்னா சம்பாதிக்க ஆஃபீஸ் போய் ஆகணும். இது 2மே ஏதாவது ஒன்று பிரச்சனைனா ஆண்டவான கோயிலுக்கு போவோம். இந்த 3 தான் நம்ம லைஃப்பில் மேஜரான விஷயங்கள், சரிங்களா? இந்த 3 இடத்துல தான் நம்ம டிசிஷன் நிறைய எடுப்போம். இந்த 3 இடத்துல என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அந்த ட்ரைனிங் ஒவ்வொன்றா கொடுத்துட்டு வருவோம். ஸோ நீங்கள் வந்து 3 இடத்துல நீங்கள் தீபம் ஏதாவது ஒரு விதமான ஒளி விளக்கு இருந்தால் நல்லது. அது சில பேர் கேட்பாங்க, ஆஃபீஸ் எப்படி சார் நான் விளக்கு ஏற்றுது, நான் ஐடியில் இருக்கேன் அப்படின்னுவாங்க. லைட்டு உங்களுக்கு வந்து இந்த வெளிச்சம் இருக்கணும், லைட் வைங்க. லைட் எக்ஸ்ட்ரா லைட்டு இல்லை லைட்டு கீழே உட்காருங்க, அந்த டிஃப்ரென்ஸ் வரவங்க. இதெல்லாம் டீட்டெயில்டாக சொல்கிறது. ஒரு சிங்கத்தை கூண்டில் போட்டால் என்ன ஆகும், அது பூனையாக மாறிடும். அந்த மாதிரி தான் நீங்களும் வெளிச்சத்தில் எல்லாமே இருட்டில் போனீங்கன்னா பூனையாக மாறிடுவீங்க. நிறைய வெளிச்சத்தில் இருங்க. சனி வக்ர பயிற்சிக்கு ப்ராக்டிக்கல் பரிகாரம்னா வெளிச்சத்தில் இருக்கும். லைட்லேயே இருங்க, வெளிச்சத்துலேயே இருங்க. உங்கள் லைஃபு, உங்கள் மைண்டு, உங்கள் செயல்பாடு எப்படி மாறுதுன்றது கண்கூட பார்ப்பீங்க. இப்போ சனி பகவானுக்கு வந்து பொதுவாக நம்ம வந்து எல்லாமே ஒரு பொதுவான விஷயங்களாக பார்த்துட்டு இருந்தேன். இப்போ இதில் வந்து நிறைய வித பரிகாரங்கள். இப்போ ஜென்ரலாக பரிகாரங்கள்லாம் என்ன சொல்லுவோம், கோவிலுக்கு போவோம், சனீஸ்வர பகவானுக்கு போவோம், எள்ளு விளக்கு போடுவோம். இதெல்லாம் நம்ம ரெகுலராக பண்ணுறது பல ஆயிரம் வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். அதையும் நிறைய பேர் சொல்லியிருக்கேன். கூடவே சில மலர் மருந்துகள் சொல்லியிருக்கேன். கூடவே சில வண்ணங்கள். நீங்கள் எப்போவுமே என்னை பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ரெட் கலரில் இருப்பேன், இல்லை எல்லோ கலரில் இருப்பேன். ஏன்னா ஒரு வண்ணத்துக்கும் ஒரு தன்மை இருக்குது. அது உங்களுடைய மைண்டை மாற்றும், உங்களுடைய வாழ்வியலையே அது மாற்றும். ஸோ உங்களுக்கு சில வண்ணங்கள் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு நிறைய தெய்வங்கள், கோவில்கள் சொல்லியிருக்கேன். அது வந்து சனீஸ்வர பகவான் ஏதோ ஒன்று சொல்லணும்னு சொன்னேன், அந்த மாதிரி கிடையாது. ப்ராப்பர் கால்குலேஷன். ஒரு ராசிக்குள்ளே இப்போ சனி பகவான் இருக்கார், எந்தெந்த வீட்டை பார்க்குறாரு, அங்கே என்னென்ன கிரகங்கள் இருக்குது, அந்த காம்பினேஷனை வச்சு தான் ஒரு ரூபத்தை சொல்லியிருக்கேன். சிவன்லேயே 1008 ரூபத்துக்கு மேலே இருக்குது. பைரவர்லேயே 64 ரூபத்துக்கு மேலே இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு கடவுள்லேயும் பல ரூபம் இருக்குது. அதில் எந்த ரூபத்தை வழிபட்டால் எனக்கு நல்ல பயன் சீக்கிரம் வரும்ன்றதை உங்களுக்கு பார்த்து சொல்லியிருக்கேன். இதுவே எப்படின்னா பொதுவாக தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த ஒரு ராசி லக்னத்துக்கு தமிழர்களில் மட்டுமே 2 கோடி பேர் இருப்பாங்க. அதனால் இந்த உலகத்தில் இருக்க எல்லாரையுமே தான் சனி பகவான் தொடுவார். இப்போ மீனத்தில் இருக்கான்னா உலகத்தில் இருக்க எல்லா மீன ராசிக்கும் ஏதோ ஒரு பாதிப்பு வந்துட்டு தான் இருக்கும். அதேமாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் அந்த தன்மைகள் பொறுத்து மாறிட்டே இருக்கும். அதனால் எல்லாருக்கும் ஒரு பொதுவான விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இது சார் நீங்கள் சொல்கிறது எனக்கு மேட்ச் ஆகுது. எனக்கு வீட்டில் வந்து சில முக்கியமான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. எனக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுக்கணும், எனக்கு இன்னும் கொஞ்சம் பரிகாரங்கள் இன்னும் டீப்பாக வேணும் சார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக என் கீழே என் நம்பர் இருக்குது, அதுக்கு எனக்கு கால் பண்ணுங்க, சரிங்களா? இது ஒன்று. இன்னொன்று, சனீஸ்வர பகவான் அப்படின்றவர் எல்லாருமே பயப்படுறோம். அப்படி இல்லைங்க, அது சொல்லுவாங்க, சனி கொடுத்தார் யார் தடுப்பார் அப்படின்வாங்க. முதல்ல பயத்தை ஓரவைங்க. இவர் யார் அப்படின்னா, இவருக்கு நம்ம மேலே கோவம்லாம் கிடையாது. நம்ம என்ன வேலை பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற ரிசல்ட் தான் அவர் கொடுக்குறாரு. அப்போ கஷ்டப்படுறோன்னா ஏதோ ஒரு இடத்துல நம்ம தப்பு பண்ணியிருக்கோம்னு அர்த்தம், அவ்வளோதான். ஸோ அதை சரி பண்ணாலே நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் மாறும். ரொம்ப பேசிக் கான்செப்ட். இவர் மேலே ஒரு பயம் இருக்குன்னா, இவர் ஹாப்பி மூடில் எங்கே இருக்காரோ அங்கே போய் வழிபாடு பண்ணுங்க. நான் என்னோடய வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குற எல்லாருக்குமே அது தெரியும். மங்கள சனீஸ்வரர். இதை வந்து நான் பொதுவாக நீங்கள் எந்த ராசி, எந்த லக்னம், எந்த நட்சத்திரம் எதுவாக இருந்தாலும் மங்கள சனீஸ்வரர் எங்கே இருக்காருன்னு போய் வேண்டுங்க. எல்லாரும் திருக்கொள்ளிக்காடு போவோம், அது ஓகே. அதை தாண்டி ஜேஷ்டா தேவி எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கே இருக்கிற சனீஸ்வர பகவான் எல்லாமே மங்கள சனீஸ்வரர் தான். இன்னும் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தேவைன்னா நான் தனியாக இதுக்கு கிளாஸே நடத்துகிறேன். தாராளமாக என் நம்பரை கான்டாக்ட் பண்ணி அந்த கிளாஸை சேர்ந்துக்கோங்க. இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இந்த சனி பயிற்சி எல்லாருக்குமே நல்லதாகவே அமைய அந்த எல்லாம் வல்ல ஜேஷ்டா தேவி, சனீஸ்வர பகவான், அவங்க பிள்ளைங்க மாந்தி, குழுகன் எல்லாரும் நம்மளுக்கு எல்லா நல்ல அருளும் செய்ய டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம்.
நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனல்ல ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐகான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்க பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி.